finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். அண்ட் நம்ம அண்டர் 19 பசங்க கலக்குறாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் செமிஃபைனல் சவுத் ஆப்பிரிக்காவோட சூப்பரா விளையாடி ஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் ஏற்கனவே அண்டர் 19ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 டைம்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். ஸோ 6th லோடிங் அப்படிதான் சொல்லணும். ஸோ முதல்ல இந்த கேப்டன் உதய் சஹாரன் அண்ட் சச்சின் தாஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா இந்தியா 32 for 4, புரிஞ்சுக்கோங்க, 245 டார்கெட்டை நோக்கி விளையாடிட்டு இருக்காங்க. 32 for 4 லிட்டரலி அண்டர் ப்ரெஷர். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் மேட்சே பார்க்கல, ஏன்னா ப்ரெஷர் ஆயிடுச்சு. எப்படா எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸே வந்து இந்த மாதிரி டைம்ல கிரம்பிள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த சின்ன பசங்க இது வரைக்கும் டோர்னமெண்ட்டை ஒன் சைடடா ஈஸியா வின் பண்ணிட்டு வந்தவங்க இப்போ ஒரு அண்டர் ப்ரெஷர்ல விளையாடுவாங்களா அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ் என்னால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கெயின் ஆயிருந்தது. 32 for 4ல இருந்து லைக் நான் பார்க்கும்போது 77 for 4. அதுல இருந்து தான் நான் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் ரொம்பவே ப்ரெஷரா இருந்தது. ஃபென்டாஸ்டிக் பார்ட்னர்ஷிப், எஸ்பெஷலி சச்சின் தாஸ். அவர் தான் அந்த மொமெண்டமே கொடுத்தது இந்தியாவுக்கு. ஏன்னா 32 for 4 இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஏதாவது ஒரு பிளேயர் கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் விளையாடியானுங்க. ஏன்னா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கிரேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விளையாடி தான் டீமை வின் பண்ண வச்சிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சச்சின் தாஸ் பண்ணது. அவர் வந்து அக்ரெசிவ் இந்த சென்ஸ் கச்சாமுச்சா நடிக்கல, பாசிட்டிவா விளையாடினாரு. ஸோ ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா லைக் செம்ம கான்பிடென்ட்ல இருந்தாங்க, ஓகே முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு. பட் சச்சின் தாஸோட அந்த கான்பிடென்டான ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு என்னடா அது இப்படி விளாடுறான் அந்த பையன், என்ன பண்றதே தெரியலன்ற மாதிரி ஆக்சுவலா அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. பட் ஒரு பக்கம் உதய் சஹாரன் அவரோட கேமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம கேப்டன் இன்னிங்ஸ் விளாடுறது தாங்க. அதாவது ஒரு 2 ஷீட் ஆங்கர் மாதிரி நின்றுறது, அடிச்சுக்கிடிச்செல்லாம் விளாட மாட்டாரு. டிபிக்கல் ஒன் டே இன்னிங்ஸ் விளாடுற பிளேயர், நல்ல டெக்னிக், ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும் சூப்பரா விளாடினாரு. அண்ட் எஸ்பெஷலி இந்த சீரீஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா விளையாடி இருக்காரு. ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, டாப் ரன் கெட்டர்ல அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாரு. ஸோ அதுவே அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா உதய் சஹாரன் விளாடுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் 171 பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மேசிவ்ங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, இந்தியாவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கான்பிடென்டா ஆக்சுவலா அந்த பார்ட்னர்ஷிப்பை கொண்டு போனாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலவே தெரிஞ்சிருச்சு, ஓகே ரைட் இந்தியா வின் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் இன் அண்டர் 19 அண்டர் ப்ரெஷர்னு சொல்லலாம், டு பி வெரி ஆனஸ்ட். பட் எப்பவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 19 மேட்சஸ்ல சில டிராமா எதிர்பார்க்கலாம். கடைசியில அதான் நடந்துச்சு. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி சச்சின் தாஸ் வந்து பாத்தீங்கன்னா மப்பாக்கா அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் பால்ல ஸ்லோவர் டெலிவரியில அவுட் ஆயிட்டாரு. ஜஸ்ட் 4 ரன் ஷாட் செஞ்சுரிக்கு டிசர்விங் செஞ்சுரி, பட் மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அரவெளி அவினாஷ், அதாவது நம்ம சிஎஸ்கே பிக் பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அவர் வந்து கான்பிடண்டா ஆடிட்டு இருந்தாரு. அவரும் தேவையில்லாம ஒரு உக் ஷாட் ஆடி விக்கெட் கொடுத்தாரு மப்பாக்காக்கு. ஸோ அதுவும் லாஸ்ட் பால் ஆஃப் மப்பாக்கா. அதாவது மப்பாக்கான்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா செம டேலண்ட்டுங்க. அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் இந்த அண்டர் 19 டோர்னமெண்ட்ல. செம டேலண்ட். என்ன பையன் கொஞ்சம் துருன்னு இருக்கான், 17 வயசு பையன், கொஞ்சம் அதிகமா பேசுறான், கலாய்க்கிறான். அந்த கொஞ்சம் பிக் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் டேலண்ட் இருக்கு, கொஞ்சம் அடக்கி வாசிச்சா இவங்க வந்து செம ஃபீச்சர் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு. அதுல எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. சரியான லெஃப்ட் ஆர்ம் பவுலர், நல்லா ஸ்லோவர் பால் இருக்கு, நல்லா பேஸ் இருக்கு. ஸோ செம டேலண்ட், டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அவரோட லாஸ்ட் பால் கொஞ்சம் சென்சிபிளா அவினாஷ் ஆடி இருக்கலாம், பட் தேவையில்லாம முக் ஷாட் போடி அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பிரஷர், அதுக்கப்புறம் முருகன் வந்தாரு, நம்ம தமிழ்நாடுக்காரன் தான், ரன் அவுட் ஆனாம பாருங்க. அதாவது பேசிக்ஸ், அதாவது பேட்டை தேய்ச்சிட்டு போய் ஒரு எண்ட்ல கிரீஸ்ல நிக்கணும்ன்ற ஒரு பேசிக், அதாவது இந்த வயசுல இருந்தா வரணும். அந்த பேசிக் மிஸ்டேக்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தலையில அப்படியே குட்டுன்னு போட்டணும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அண்டர் 19ல இருந்து அது டெவலப்பே ஆகும், புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா அந்த லேசினஸ் இன்னும் நாளைக்கு வேற தான் இந்தியா மெயின் டீம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது இதே மாதிரி தான் பிராக்டிஸ் வரும். எல்லாரும் இப்படி கிரீஸ் வைப்பாங்கன்னா காலு கீழே எப்படி வச்சுட்டு வரான். அதெல்லாம் குரூஷியல் டைம். ஹோப்ஃபுல்லி இந்த மிஸ்டேக்லாம் ஃபைனல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், 7 விக்கெட் போயிடுச்சு, என்னடா அது, ஐயோ ரன் பால் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பால்ஸுக்கும் ரன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் வச்சிருந்தோம், ஒரு 4-5 பால்ஸ் மேலேயே இருந்துச்சு இந்தியாவுக்கு. பட் விக்கெட்ஸ் போக போக ப்ரெஷர் ஆயிடுச்சு. ராஜ் லிம்பானி அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ பால் பவுலர், நமக்கு நல்லா தெரியும். இந்த டோர்னமெண்ட்ல ஃபென்டாஸ்டிக்கா போட்டு நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் வந்து ஒரு குரூஷியல் 6 ஒன்று விட்டாருங்க மிட் விக்கெட்ல, யாருமே எதிர்பார்க்கல. அவுட் ஆஃப் நோவேர், அதாவது 17 பால் 17 ரன்ஸ் இருக்கும் போதுல பொசுக்குன்னு விட்டார் ஒரு மிட் விக்கெட்ல. அது டோட்டலா அந்த கேமே மாத்திருச்சு. ஆக்சுவலா டக்குன்னு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸோட ஹெட் டவுன் ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சுட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதய் வந்து ஒரு 4 அடிச்சாரு கவர்ஸ்ல, செம்மையா செட் ஆச்சு. பட் தேவையில்லை, 9 balls 1 run வின். எதுக்கு அவசரம்? அதுக்குள்ள உதய் ஒரு ரன் அவுட். அது வந்து பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷனா போச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்ஸ்ல லம்பானி அடிச்சு முடிச்சிட்டாரு. அண்ட் சீரியஸா இந்த மேட்ச் பார்க்கும்போது செம்ம த்ரில்லுங்க, பேச்சே கிடையாது. அதாவது என்னதான் இருந்தாலும் அந்த அண்டர் 19ல நீங்க பல டிராமாக்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் மெயினா நாக் அவுட்ஸ் வரும்போது நீங்க ஒன் சைடா நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அண்ட் டெஃபினட்டா உதய் சஹாரன் அவரோட கேம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கோலியை வச்சு கம்பேர் பண்றாங்க. ஏன்னா அண்டர் 19ல கோலி கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் கேம் இருக்கும். அவர் எஸ்பெஷலி உதயோட கவர் டிரைவ்ஸ் வந்து சூப்பரா இருக்குங்க, செம்மையா விளையாடுறாரு. போக போக ஐ திங்க் இந்த பிளேயர் செம்மையா இம்ப்ரூவ் ஆகி கண்டிப்பா இந்தியாவுக்கு விளையாடுவார், அது பேச்சே இல்லை. அதை விட சச்சின் தாஸ், முஷீர் கான்,
எவ்வளவோ டேலண்ட் இருக்குங்க அந்த டீம்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முஷீர் கான் ரெண்டு செஞ்சுரி போட்டிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. அன்பார்ச்சுனேட்லி சம பால், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. 2 பாலுமே ஃபர்ஸ்ட் பால் ஆதர்ஷ் சிங் மப்பாக்கா சம பால் பவுன்ஸ் ஏறிச்சு, அப்படியே பால் ஏச்சு அவுட் ஆயிட்டாரு. முஷீர் கான் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் பவுன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. மற்றபடி அவங்க நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ். ஸோ டெஃபினட்டா ஃபைனல்ஸ்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஈகரா இருப்பாங்க. பட் இந்த மேட்சை முதல்ல இருந்து நம்ம சொல்லணும்னா டாஸ் வின் பண்ண இந்தியா போலிங் எடுத்தாங்க. மேட்ச் பெனோனின்ற ஒரு சிட்டில நடந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கால. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேசியான ஒரு பிச், அதாவது கிரவுண்டு கொஞ்சம் சின்னது. ஜென்ரலா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ப்ளோம்ஃபன்டைன்ல தான் விளையாட்டு வந்தாங்க எல்லா லீக் மேட்சும். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பிச், ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே இருக்கும். வேற பெனோனி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு கிரவுண்டு, நல்ல பேஸ் இருக்கும், அது அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான கண்டிஷன்ஸ். இந்தியா திணறுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே ஒரு டவுட் இருந்துச்சு, அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா ஹோம் டீமோட விளையாடுறாங்கன்னு. கிட்டத்தட்ட அதான் நடந்துச்சு. பட் ஒரே நல்ல விஷயம், டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. நியூ பால்ல நல்லா போட்டாரு ராஜ் லிம்பானியும் சரி, நமன் திவாரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு விக்கெட், இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிரிட்டோரியஸ் செம்மையா விளையாடிட்டு இருந்தார். லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவரு நல்ல டேலண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, நல்லா ஹார்ட் ஹிட்டர், அவர் செம்மையா விளையாடிட்டு இருந்தாருங்க. அப்புறம் இன்னொரு பேட்ஸ்மேன் செலக்ட் ஸ்வானே அப்படின்னு சொல்லி, ரிச்சர்ட் செலக்ட் ஸ்வானே அப்படின்னு அந்த பிளேயர் வந்து ரொம்ப நேரமா காஜாடி இருந்தாரு. அதுதான் ஆக்சுவலா அங்கதான் ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 25-30 ரன்ஸ் ஆல்ரெடி அடிச்சிருக்கலாம். 265-270 டார்கெட்னா இந்தியா நிஜமே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுவும் நாக் அவுட் இந்த பிச்சில். அங்க என்ன ஆச்சுன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டோரியஸ் நல்லா ஃபாஸ்டா ஆடிட்டு இருக்காரு, அந்த பக்கம் செலக்ட் ஸ்வானே என்ன பண்றாரு, டிஃபென்ஸ் தான் லிட்டரலி. ஏன்னா சௌமி பாண்டேவும் சரி, முஷீர் கான் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸும் போட்டு அமீடாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அப்பப்போ வந்து டிஃபென்ஸ் ஆனாலும் பிரிட்டோரியஸ் ஒரு 4-6 அடிக்கிறாரு. ஆனா செலக்ட் ஸ்வான் என்ன பண்ணாரு, லிட்டரலி பிளாக் தான், சிங்கிள்ஸ் கூட ரொட்டேட் பண்ணலாம். அங்கதான் பயங்கரமா அவங்க ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பிரிட்டோரியஸ் அவுட் ஆயிட்டாரு. அப்புறமா செலக்ட் ஸ்வானே கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாரு, 2-3 6 அடிச்சாரு. என்ன இந்த பையனுக்கு இவ்வளவு டேலண்ட் இருந்துட்டு இவ்வளவு பால்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டானேன்னு. ஏன்னா அதுக்கு கீழே வர பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒயிட் ஹெட்டா இருக்கட்டும், மரைஸா இருக்கட்டும், அட் த சேம் டைம் கேப்டனா இருக்கட்டும், ஜேம்ஸ் சொல்லி அவர் தான் கேப்டன், அவங்கள வந்து டமால் டிமில் அடிக்கிறானுங்க. ஏன்னா இவர் இன்கேஸ் அடிக்க போய் அவுட் ஆயிருந்தா கூட பின்னாடி வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் அக்ரெசிவ் பேட்ஸ்மேனா தெரிஞ்சது. மேபி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 265 அடிச்சிருக்கலாம், அது அடிச்சிருந்தா இந்தியாவுக்கு ப்ரெஷர் ஆயிருக்கும். அங்கதான் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கதான் உதய் சரண் as a கேப்டனா என்ன பண்ணாருன்னா ஸ்பின்னர்ஸை வச்சு ரன் ரேட்டை டோட்டலா அமிக்கிட்டாரு. ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட் ஃப்ரம் இந்தியா. ஸோ 245 பாத்தீங்கன்னா லிட்டரலி என்னதான் பிச் வந்து போலர்ஸ் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இட் இஸ் அச்சீவபிள் டார்கெட். பட் மேட்ச் ஆரம்பிச்சோடனே அந்த பக்கம் என்ன சொல்றது லூஸ், இந்த பக்கம் மப்பாக்கா. லூஸ் வந்து பாத்தீங்கன்னா டேல்ஸ்டேன் மாதிரி போடுறாரு, என்னடா டே குட்டி டேல்ஸ்டேனா அப்படின்ற மாதிரி இருந்தது. 2 பேர் இந்தியா திணற விட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட், ஒரு ஸ்டேஜ்ல 32 for 4. நான் இப்படிதான் வீடியோ ஆரம்பிச்சேன், 32 for 4 அப்படின்னு தான் வீடியோ ஆரம்பிச்சேன். ஸோ அங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா உதய் சஹரன் அண்ட் சச்சின் தாஸ் அவங்களோட அந்த மேஜிக்கல் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் செமையா போச்சு. 171. எஸ், அவங்க நின்று முடிச்சிருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. பட் நெவர்தெல்லஸ் இந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம என்னைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா அண்டர் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதுவும் ஒரு நாக் அவுட், ஒரு செமிஃபைனல் ஆஃப் Under-19 வேர்ல்ட் கப்ல 171 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் 32 for 4 இஸ் ஹை கிளாஸ்ங்க. இந்த பசங்க ரொம்ப மெச்சூரிட்டி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நல்லா பெரிய ஆளா வருவாங்க, அது மட்டும் டேம் ஷுவர். ஸோ டெஃபினட்டா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ல வந்து கான்ஃபிடண்டா தான் உள்ள போவாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பாகிஸ்தான்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்தியாவோட மோதுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.